நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடுவாரின். நன்றியின் பலியை செலுத்திடுவாரின். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றாலது பெரும்பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றாலது பெரும்பலியாம். கொடைகள் பெறுவது தாகும் வழியாம், கொடைகள் பெறுவது தாகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நன்றி திருப்பலியாகவும், ஜார்ஜ் சுரேஷ்குமார் தங்களது 47ஆம் ஆண்டு பிறந்தநாளை சிறப்பிக்கின்றார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், ராஜ்குமார் உடல் நற்சுகம் பெற வேண்டியும், ஆண்ட்ரூஸ் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் கருச்சிதைவு செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும், மெர்சி, ஜோயல், பெனடிக்ட், யாரும் நினையாத ஆத்துமாக்கள் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இந்நாள்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பணிகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 40 வரை. ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார்.
அது ஒரு பாலைநிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பியா அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி, எத்தியோப்பியா அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசேயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நோக்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசேயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டது. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளது, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியாக சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசாரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடறவிடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்தனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி ஆட்சி உமக்கே. உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 41 51 முடியும். அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் தொழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருபவர் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் யார் வருகிறார்? ஆண்டவருடைய தூதர், ஆண்டவருடைய திருத்தூதர்களில் யார் வருகிறார்? பிலிப்பு என்பவர் வருகின்றார். அவர் கடவுளுடைய பணியை செய்கின்றார். ஒரு ஊரில் செஞ்சுட்டே போகிறாரு. ஒரு ஊரில் செஞ்சு முடித்தவொடனே என்ன பண்ணுறாரு? அடுத்த ஊருக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு. எனவே கடவுளின் பணியை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொகுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. ஒரு இடத்துல நம்ம பணி முடிந்தவுடன் என்ன பண்ணிடணும்? அடுத்த இடத்துக்கு, அடுத்த களப்பணி ஆற்றுவதற்கு, அடுத்த பணியிடத்திற்கு நம்ம என்ன பண்ணிடணும்? சென்று விட வேண்டும். அதை தான் நாம் இன்று பிலிப்பு செய்வதை பார்க்கின்றோம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துட்டே போயிட்டே இருப்போம். படிப்படியாக நமக்கே அறியாத, நமக்கே தெரியாமல், எதிர்பாராத விஷயத்தினால என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? படிப்படியாக வளர்ந்துட்டே போவோம். சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணிட்டுறோம்? என்னுடைய அறிவினால தான் நான் வளர்ந்துட்டே வரேன், என்னுடைய உழைப்பினால தான் நான் வளர்ந்துட்டே போகிறேன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மைதான். என்னுடைய உழைப்பு இல்லாமல், என்னுடைய புத்திசாலித்தனம் இல்லாமல் என்னால் வளர முடியாது. ஆனால் எனக்கு யார் வேண்டும்? துணையாளராக யார் இருக்க வேண்டும்? தூய ஆவியானவர் இருக்க வேண்டும். தூய ஆவியானவர் இல்லை என்றால் என்னால் வளரவே முடியாது. ஒரு காட்டில் ஒரு நரி, ரொம்ப புத்திசாலித்தனமான நரின்னு அதுக்குள்ளே நினச்சிக்கிடுச்சான். இந்த காட்டில் என்னை தவிர யாருக்குமே அறிவு கிடையாது, நான் தான் புத்திசாலி, நான் மட்டும்தான் அறிவாளியாக இருக்கிறேன், மற்றவங்க எல்லாம் முட்டாளுங்க, அறிவு கெட்டதுங்கன்னு நினச்சிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பசியில் சுற்றிட்டு இருக்குது, சாப்பாடே கிடைக்கல. அப்படி போகும்பொழுது ஒரு ஆறு ஓரமாக என்ன, ஒரு ஆமையை பார்த்துருச்சு. சரி, ஓகே, இந்த ஆமையை நம்ம இன்னைக்கு அடித்து சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆமைக்கிட்ட போகும்போது ஆமை என்ன பண்ணும்? பொதுவாக அதோட டப்பா மாதிரி அதுக்குள்ளே போயிடுச்சு போல். இதுவும் என்னென்னமோ பண்ணுது, புரட்டி போடுது, எதுவுமே முடியல. உடனே ஆமை சொல்லிச்சான், எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? பக்கத்தில் தான் ஆறு ஓடுது, என்னை தூக்கி போடு, நான் தண்ணியில் போனவுடனே கோந்து போயிடுவேன், ஊறி போயிடுவேன். அப்போ நீ 2 தட்டு தட்டினா ஓடு உடஞ்சிரும், நீ என்னை சாப்பிட்றலான்னு சொல்லிச்சான். என்ன ஆயிடுச்சு? பசியினால் காதடைஞ்சி புத்தி மந்தமாகி என்ன பண்ணுச்சு? இந்த நரி நல்ல ஐடியாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? அந்த ஆமையை ஆற்றுல தள்ளி விட்டுருச்சான். என்ன பண்ணோம்? ஆமை என்ன பண்ணோம்? அடி பிடிச்சி ஒரு ஓட்டம். பாதி தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து நிறைய பார்த்து, அட முட்டாளே, அறிவு கட்டவனே, நான் எங்கே வாழ்கிறேன்னு கூட தெரியாது, இதில் வர நீ காட்டில் அறிவாளின்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கிறேன்னு. சில நேரங்களில் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நான் பண்ணுறது தான் சரி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நம்மையே நாம் உயர்த்தி கொண்டே போயிட்டுருக்கிறோம். ஆனால் நான் உயர்வதற்கு யார் காரணமாக இருக்கிறா? தூய ஆவியானவர். உங்களுக்கு என்றும் இருக்கக்கூடிய ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன். யார் அந்த துணையாளர்?
தூய ஆவியானவர் எனக்கு வழிகாட்டுகின்றார், அவர்தான் என்னை வழி நடத்துகின்றார். நான் இவ்வளவு தூரம் உயர்ந்து கொண்டே போகின்றேன் என்றால் தூய ஆவியாருடைய துணை இல்லாமல், அவர் கொடுக்கக்கூடிய பலம் இல்லாமல் என்னால் வளரவும் முடியாது, என்னால் எந்த ஒரு காரியத்தையும் நிறைவாக நிறைவேற்ற முடியாது. எனவே தூய ஆவியானவர் துணை என்றும் நம்மோடு இருப்பதற்கு வரவேண்டி இத்திருப்பலிகள் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பம் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளர்வும் வளர்ச்சியும் தாளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்வில் பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்கள் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தது, அதை உண்ண தடையென்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? இறைவன் தரும் விருந்தது, அதை உண்ண தடையென்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமை வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. எந்த உணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே. உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் ஒய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியதிலும், கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டதிலும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு ஏற்றூட்டியதிலும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியதிலும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியதிலும், ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்ததிலும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்ததிலும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்ததிலும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்ததிலும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டதிலும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்ததிலும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மரணிகள் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம்.
பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய் ஆவியாரோடு இணைந்து பணியாற்ற சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்வுக்கான பேரணி 2026 இறை வேண்டல். உயிரினங்களை படைத்து பாதுகாத்து பராமரிக்கிற எங்கள் இறைவா, அனைவருக்கும் வாழ்வளிப்பதே உமது திருவுளம். கருவில் உருவாகும் தருணத்திலிருந்து இறப்பு வரை உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டு கொடையாக தந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்வின் கொடையை மதித்து பாதுகாக்கும் அருளை எமக்கு தாரும். கருவில் கலைக்கப்படும் குழந்தைகள் மற்றும் தம்மை காத்துக்கொள்ள இயலாதவர்களின் பாதுகாப்புக்காக போராடும் அனைவருக்கும் உமது ஞானத்தையும் திடனையும் பரிவையும் தந்து ஆசீர்வதித்தருளும். சாவின் கலாச்சாரத்திற்கு பதிலாக ஒவ்வொரு உயிரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அன்புடன் நடத்தப்படும் வாழ்வின் கலாச்சாரம் மலர மன்றாடுகிறோம். நாங்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் மனமாற்றத்தை தூண்டட்டும். மனித உயிரையும் குடும்பத்தின் மாண்பையும் உயர்த்தட்டும். கருவில் உயிரை மதிக்க தவறிய அனைவர் மீதும் இரக்கமாயிருந்து அவர்களது உடல் மன காயங்களை குணப்படுத்தும். கருவில் உள்ள குழந்தைகளின் பாதுகாவலியான குவாடலூப்பின் புனித மரியன்னையே, எங்கள் நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி எம் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், இனிய உறவுகள் இகமதில் தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி நன்றி எம் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு